السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يسأل عما يفعل وهم يسألون صدق الله العظيم. வல்லவனை வாழ்த்தி வல்ல நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி வாங்கியை வழிபாடு ஆசையை நாடி அவர் செய்கின்றேன். சந்திப்புக்குரிய மரியாதைக்குரிய பெரியோர்களே, உடம்பு மக்களே, பாசத்திற்குரிய நண்பர்களே, சகோதர சகோதரர்களே, சிறப்பான ஒரு அமலை சிறப்பான உங்களுடைய நாகம் நாயினுடைய போரை சிறப்பாக போதை முடித்திருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய ஹைதர் அலி அவர்கள் அழகான முறையில் சில செய்திகளை சொன்னார்கள். பொதுவாக இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நின்று நடத்தக்கூடிய ஒரு திறமை, ஒரு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு சமுதாயத்தை ஒன்று கூட்டுவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இத்தனை பேரையும் ஒரு வரவழைச்சி இத்தனை பேரையும் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் அவர் கொடுத்துக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்திருக்கிறான். அருமையான பெரியவர்களே, அதுக்கு முன்பாக ஒரு செய்தி சொன்னார்கள். நம்முடைய விமர்சம் லெப்பக்குடி காட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் பல காலமாக வேலை செய்து அதே போல பெரிய நிறுவனம் ராசுன கைமாவில் மிகப்பெரிய கத்தூரா கடையை உண்டாக்கி இன்று அந்த ஊரில் பெரும் தலைவராக இருந்து நேற்றைய தினம் அவர்கள் மரண தொழுகை இன்று நடைபெற்றிருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜமாத்தை நாம் பார்க்கிறோம். எதுல்லாத ஜமா, ஒரு ஜமாத்தின் மீது அல்லாஹ் உதவி இருக்கிறது. தனிமரம் தோப்பாக ஒரு ஜமாத்தோடு செயல்படக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ஒரு ஆள் நல்லவன் சொன்னா அவனுடைய ஜனாசால பார்க்கலாம். ஜனாசால எப்போ கூட்ட வருதோ அவன் நல்லவன். ஒரு ஆள் ஐடிக்கு ஒரு இது பண்றான்னு சொன்னா நல்லவன் சொன்னா 3 விஷயம் நம்மகிட்ட இருக்கும். ஒரு ஆள் உன்கிட்ட கேட்க நல்லவனான்னு கேட்டா 3 தன்மை நம்மகிட்ட இருக்கும். இப்போ நம்முடைய ஆச்சாரியர் இருக்கிறாங்க, அவரை பத்தி நான் சொல்றேன் நல்லவரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், முதல்ல இவரோடு நான் டிராவல் பண்ணிக்கணும். டிராவல் பண்ணும்போது நீங்க நல்லவரா கெட்டவரா, ஏன்னா டிராவல் பண்ணும்போது அவரோடு ஒத்துழைத்து ஒன்னா போகும். டிராவல்ல பிரயாணத்துல ஒரு ஆள் போனதை தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவதா பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கணும், அவன் என்ன பண்றான் என்ன செய்யறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது கொடுக்கல் வாக்கு இருக்கணும். இந்த 3 விஷயத்துல கரெக்டா கொடுக்கிறாரு, வாங்குறாரு, கொடுத்த கணக்கு கரெக்டா திருப்பி கொடுத்துறாரு. இந்த மாதிரி 3 பண்புகள் ஒரு ஆள் இருந்தால் அவன் நல்லவே சொல்லணும். எனவே இப்போ இந்த சிறப்புக்குரிய இந்த கூட்டம் மட்டும் இல்லாம நான் சொன்ன எம்பசம் ஆட்சி அவர்கள் எல்லோராலும் போற்றப்பட்டவர் தான். அது அருமையான பெரியவர்களே, இப்போ நம்முடைய கதாநாயகன் சொன்னால் பாதுஷா நாயகன் மிகப்பெரிய ஒரு மாமனிதன். எத்தனையோ மகாநில உலகத்திலே மறைந்து வாழ்ந்து மறைந்தாலும் அவர்களுடைய கராமத்தை பார்த்தோம். 16ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து சிறப்புக்குரிய ஒரு நீச்சலிய கல்வி கொடுத்து தஞ்சை மாநகரத்தில் வாழ்ந்த அந்த மன்னருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்கி அது மூலமா அவர் பல ஒரு அளவுல அந்த லேண்டு நிலத்தை கொடுத்து அந்த நிலத்தில் அவர்கள் குடியிருந்து அங்கேயே டபுள் செய்து அங்கே ஆட்சி கொண்டிருக்கிறார். அந்த பாதுஷா இப்படி சாமானிய நபர் அல்ல. அவனுக்கு ஏற்பட்ட அந்த சூனியத்தை எடுத்து ஒரு புறாவுடைய வயிற்றில கொடுக்கப்பட்டு அதை நீக்கம் செய்யப்பட்டு அதன் மூலம் அவன் ஆச்சரியப்படுறான். சிகரே எடுக்கிற தன்மை கிட்ட இருக்கிறார், சூனியத்தை எடுக்கிற தன்மை கிட்ட இருக்கிறதா சொல்லி அவர்கள் மத்தியிலே ஓதி பார்த்து அவர்களுக்கு தீட்சண்யம் செய்து அந்த மாமன்னர் இன்று இருக்கக்கூடிய விரைந்து நாகூர் பாதுஷா மறைந்து வாழக்கூடிய அந்த இடத்தை அந்த மாமன்னர் கொடுத்த இடம் தான். அருமையான பெரியவர்களே, ஒருவருக்கு அல்லாஹ் நாடுறான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நாட்டம்ல எதுவும் அசையாது. அல்லாஹ்வுடைய கருணையில எதுவுமே நடக்காது. எது நடந்தாலும் அல்லாஹ் நாட்டம். அல்லாஹ் நாம கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பான். அல்லாஹ் ஏன் இதை செஞ்சா, ஏன் இதை செய்ய, அதை கேட்க முடியுமா? அல்லாஹ் யுஸ்அலு யஃபால். அவன் ஏன் செஞ்சா அவன்கிட்ட கேட்க முடியாது. அவன் நம்மகிட்ட கேட்பான். இன்னைக்கு பார்க்கிறோமே 42 பேர் மதீனால மரணித்து போனார்கள். இன்றைய பால்கள் இன்றைய இன்டர்நெட்ல சொல்லக்கூடிய செய்தி சொன்னார், ஏன் அவங்க அங்க போய் சாகணும், ஏன் அவங்க அங்க போய் மோதா போகணும், ஏன் 42 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், 3 தலைமுறை சார்ந்தவர்கள். அவங்க மக்காட்டு மதீனாக்கு சுபுக்கு தொழுகி போறான்னு நினைக்கிறாங்க, சுபு ஜமாத்துக்கு போறாங்க. இந்த ஒரே குடும்பத்தை அல்லாஹ் தஆலா வஃபாத்தை கொடுக்க அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. அவர் அங்க மரணிக்கல நாடுகிறான். அவன் பேசுறாங்க தேவையாக. எத்தனையோ நம்முடைய மாற்றுவ சகோதரர்கள் சொல்கிறார்கள், இந்த பயணம் தேவையா? அல்லாஹ்வுடைய கடவுள் விட்ட பார்க்கிறவனுக்கு இப்பொழுது சோதனையா? ஏன் இந்த கடவுள் சோதனை கொடுக்கிறாங்க என்ற கேள்வி எல்லாம் எழுப்புகிறது. அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. ஷரியத்துல அல்லாஹ் என்ன சொன்னால் நம்ம ஆமன்னா சல்லம்னா. அது ஏன் அப்படி செஞ்சான்? இப்ப 97 மினால நான் அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போன நேரம் தான். டென்ட்ல தீ பிடிக்கிறது, கடுமையான தீ. அது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய இடம். அது மினால தங்குறது கடமை, ஹஜ்ஜுடைய ஹாஜி தங்க கடமை. அந்த நேரத்திலேயே நடந்தது. அல்லாஹ்வுடைய இருப்பான். நீங்க சொல்றாங்க நான் ஏர்வாடி தரகால தீ எரிஞ்சது, எத்தனையோ மக்கள் தீயிலே காயப்பட்டு இறந்து போனார்கள். நாகூர் பாதுஷா, அந்த ஏர்வாடி பாதுஷா என்ன செய்ய முடியாதா? தீக்கரையாக்கப்பட்டார்கள் என்கிறார். அல்லாஹ் செய்ய முடியாதா? அல்லாஹ் கேட்க முடியாது. அல்லாஹ் எது நாடு நடக்க போகிறது. அதே போல இன்னும் கொஞ்ச நாள் முன்பாக 242 பேர் விமானத்தில் மரணித்தார்கள். ஏர் இந்தியாவில் மரணித்தார்கள். 4 நிமிஷம் அந்த பறந்த நேரத்திலே அல்லாஹ் மரணத்தை கொடுக்கிறான். நம்முடைய கையில் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் எதை நாடுகிறான் அதை செய்வான். நம்ம அல்லாஹ்ட்ட எந்த கொஸ்டின் கேட்க முடியாது. அவருடைய மூத்த அல்லாஹ் வச்சிருக்கிறான். யார் மதீனாவில் மூத்தா போறார்களோ குந்து ஷஃபீஅன், நான் ஷஃபாத்தி வச்சிருக்கிறேன். அதாவது நம்முடைய சில ஊருக்கு தந்திய மாநிலத்தில் ஒரு அத்திக்கொட்டை, அத்திமரம், அவருக்கு ஊர் பேர் அத்திக்கடை. அத்திக்கடையில் ஒரு மதரசா இருக்கிறது. அந்த மதரசாவை நிர்வாகம் செய்த மிகப்பெரிய ஹாஜியர் அவர்கள் பல ஆண்டுகளாக அவர் நியத்து என்னன்னு சொன்னால், நான் மதீனால மௌத்தா போகணும். அவர் நியத்து செய்தார். காலங்காலமாக அந்த அத்திக்கடையில இருந்த மதரசாவை நிர்வாகம் செய்து ஏதோ ஒரு ஹஜ்ஜுக்கு போனார். போன இடத்துல கொஞ்ச காலம் அங்கே தங்கி அங்க மறந்து போனார். அவர் நியத்து அப்படி, நாங்க போனா மதீனால மௌத்தா போனா, மதீனால மௌத்தா போற அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருக்க வேண்டும். இதுக்கிட்டு பயணம் செய்ய முடியாது. ஒரு ஆள் போறாங்க, மதீனால மரணம் வருகிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹரம் ஷரீஃப்ல தவாஃப்ல ஒரு ஆள் என்ன செய்யறார், மண்ணெண்ணெயை போட்டு தண்ணி ஊத்துறாரு. ஏதோ ஒரு ஹதீஸ் இருக்கு, மக்கால மௌத்தா போயிட்டு சொன்னா சொல்றேன். அவர் பார்த்தாரு, மூத்து வரமா தெரியல. நான் கொண்டு போன அந்த மண்ணெண்ணெயை எடுத்து கிருஷ்ணாவில எடுத்து தலையில ஊத்துகிறார். எல்லோரும் பார்க்கிறாங்க. தீ குத்தி 19 மக்கள் பிடித்து விட்டார். அவரை கேட்டா, மக்கள் மிஸ்ரிக்காரர், மக்கள் மௌத்தா போனா சொருக்கம் கிடைக்குமா? அந்த சொருக்கம் தற்கொலை பண்ண முடியும்? தற்கொலைக்கு கிடையாது. எல்லாரும் ஏற்பாடு நடக்கும். ஆக அருமையான பெரியவர்களே, யார் யாருக்கு எப்படி நடக்க வேண்டும் அல்லாஹ் நாடுகிறானோ அல்லாஹ்வுடைய சக்திக்குட்பட்டது. அல்லாஹ் அழகா சொல்றான், லா யுஸ்அலு அம்மா யஃபஅலு. அழகான ஒரு சாங்கான ஆயத்து. அல்லாஹ்ட்ட கொஸ்டின் கேட்காத, அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்காத, ஏன் நடந்தது கேட்காத. ஒஹும் யுஸ்அலு, அவன் மட்டும் கேட்பான், ஏன் இதை செஞ்சா, ஏன் இதை செய்யல. அல்லாஹ்க்கு அந்த பவர் இருக்கிறது. அருமையான பெரியவர்களே, நாகூர் பாதுஷா அல்லாஹு தஆலாவுடைய எத்தனையோ கராமத்து இன்று வரும்பொழுது இந்த பொழுது ஒரு செய்தி. இப்போ ஒரு ஹிக்காயத்தை பார்த்தேன். ஒரு ஹிக்காயத்தை நான் இப்போ வரும்போது ஒரு ஹிக்காயத்தை படித்தேன். பாதுஷா நாயகத்துக்கு எதிர்ப்பாக ஒரு ஆள் என்ன செய்ய சொன்னால், அவர் பாதுஷாவுக்கு எந்த கராமத்தும் இல்லை, அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு செய்தியை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆள் சொல்றார், பாதுஷாவுக்கு சக்தி கிடையாது,
பாதுஷா நாகூர் பாதுஷாக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக அந்த நாகூர் தர்காவுக்கு போறாங்க. அந்த நாகூர் தர்காவை இடிச்சிட்டு நான் ஷா அதீக் இல்லாங்கிற ஒரு தர்காவை கேட்டுவேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு. சொல்லிட்டு சொன்னால் அது நடக்காட்ட சொன்னா அந்த பொம்பளை நடக்கலன்னா என்னுடைய மார்பை நாய்கள் கட்டும் அப்படின்ட்டு எப்படி செய்யறாரு, ஒரு நீயத்தை வச்சாரு. இந்த செய்தி படிக்கிற பாருங்க. கம்மா காணி பல்தத்தி நாக்க என்ற ஊரில ஒரு ஆள் வர்றாங்க. இம்ரா ஒரு பொம்பளை இஸ்முஹா தரியா, அந்த பொம்பளை பேர் தரியா. ஓஹிய ஜௌஜத்து ரஈசி, ஒரு தலைவருடைய பொஞ்சாதி. இந்த நாக்பூர் நினைக்கிற நாக்பூர், அந்த நாக்கைங்கிற ஊர்ல இருந்து தலைவருடைய பொண்டாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொம்பளை நீ ருத்துவத்தின் அழியா, ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அந்தஸ்துக்குள்ள அந்த பொம்பளை. فلما حضرت مرة في موسم العروس, உருசுக்கு என்ன செய்றாங்க, அந்த பொம்பளை வர்றாங்க தந்தூரிக்கு. அந்த பொம்பளை தரியாங்கிற பொம்பளை வர்றாங்க. வந்த உடனே அபல் ஹலீஃபா, நாகூர் சாபுகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த சாபுவார்கள்லாம் எப்பூமலா தஅதீமன் இல்ல ஜுலூஸ, அந்த நாகூர் சாபுகள் என்ன செய்யறாங்க, அந்த பொம்பளை உட்கார சொல்றேன். ஒரு பெரிய ஊர்ல இருந்து வராங்க, நாக்கே ஊர்ல வராங்க, ஒரு தலைவருடைய பொஞ்சாதி, அவங்க தலைவருடைய கொண்டாட்டியாவா, அவங்க வரும்பொழுது அவனுக்கு இந்த அந்தஸ்து கொடுக்காம அந்த அந்த நேரத்தில் சாப்பாடுகள்லாம் தடுத்தாங்க. அந்த வந்த தலைவருடைய கொண்டாட்டிக்கு நல்ல உணவுலாம் கொடுக்கல, ஒரு மட்டமான உணவு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு தலைவர் கொண்டாட்டி எப்படி கண்ணியப்படுத்தணும், எவ்வளவு ராஜ மரியாதை பண்ணணும், அவங்களுக்கு ராஜ சீட்டு உட்கார வைக்கணும், ஒரு நாட்டுடைய அரசி அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் அந்த சாப்பாடு செய்யல. அப்போ கதிபத் அலைஹி கதிபத் ஷதீதா, உடனே அந்த பொம்பளைக்கு கோபம் வந்துருச்சு. புரியுமா, நாம எஜமாட்டி, நான் ராஜ தந்திர உள்ளவள், நான் அந்தஸ்துக்குள்ளவள், எனக்கு எந்த அந்தஸ்து கொடுக்கல எனக்கு அப்படின்னு சொல்லி கதிபத் கடுமையான கோபம், கோபத்துடைய உச்சியில சப்பத்துக்கு சப்ப ஷதீதா கடுமையா திட்ட ஆரம்பிச்சுட்டான். நாகூர் பாதுஷாவை திட்டுறா, நீ என்ன ஒரு ராஜாவாணி, நீ என்ன பாதுஷாவாணி, என்ன உன்னுடைய சாப்பகங்களை கண்ணியப்படுத்த மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கட்டுமையான அந்த பொம்பளை பேசுது. அவ சத்தியம் செய்யறான், ஒரு சத்தியம் பண்றான். என்ன சத்தியம் சொன்னா, வல்லாஹி லஇல்லம் அஹ்திம் ரௌதத் ஷேக் வலம் அஜ்அல்ஹா சஈதா, இந்த தர்பார் அப்படியே நான் தரமட்டமாக்கிடுவேன், பாதுஷா தர்பார் அப்படியே தரமட்டமாக்கிடுவேன். வலம் அப்படி பதராக இஷா அதீக் இல்லா ரௌதத் ஜதீதா, அதுக்கு பதிலாக இஷா அதீக் இல்லா என புதுசா ஒரு தர்பாரை கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு சத்தியம் செய்கிறான். வலம் அஸ்ல் ஜியாரத் அன்ஹா இலா அமதம் மதீனா, கொஞ்ச நேரம் அந்த தர்கால இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன பிறகு அவர் அந்த இருந்து நாகப்பட்டினத்தில் ஒரு ஊர்ல ஒரு ஏரியாவில் தங்குவதற்காக 3 நாள் தங்குவதற்காக நோட்டம் போட்டிருக்காங்க. நான் வந்தோம், சாப்பாடு தண்ணி தரல, சாப்பாடு தரல, எதுவும் செய்யல, ஒண்ணு கவனிக்கல, ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம அல்லாஹ் சத்தியமாக்கி தர்காவை தரமட்டமாக்கின்ற ஒரு நியத்தை பொம்பளை இருக்கு. பாதுஷா சாமானியாலா மாணிக்கப்பூரிலிருந்து மாணிக்கமாக பிறந்தவர்கள், உலகம் முழுவதும் டிராவல் பண்ணவங்க, காயல்பட்டம் வந்திருக்கிறார்கள், கீழக்கரை போயிருக்கிறார்கள், ஸ்ரீலங்கா சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம மலேசியால ஒரு இடம் இருக்கு, நான் அந்த ஊருக்கு போனேன், அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு மலேசியா, மிகப்பெரிய கண்ணியமா பாதுஷா கொண்டு வராங்க. சிங்கப்பூர்ல கொடியடி பண்றாங்க, அந்த அளவுக்கு சாப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவு மகோன்னத பெற்ற மிகப்பெரிய மாமனிதர் மாணிக்கப்பூரில் இருக்கக்கூடிய மகோன்னத பெற்றவர்களை பார்த்து இந்த அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு உடனே கத்தி அண்ண நதி, அவ சொல்றா, மாறுபகத்தில் வெட்டி கொள்வேன், உலகில் கல்வி தரிதா, நானே பதுவா மாறுபகத்தை வெட்டி நாய்க்கு போட்டுருவேன். நான் வாசிக்கிறேன், எல்லாத்துக்கும் அரபி தெரியும், எல்லாம் கல் போட்ட நாய் ததீன மாறும், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அது யாருக்கு தெரியாத இல்லை, கிதாப் உள்ள வேண்டாம் படிச்சு பாருங்க, பக்கத்தை சொல்றேன். அதாவது 269 பேஜில் இருக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த பொம்பளை சொல்லிட்டு சும்மா தகவல் வாலி, தன்னுடைய கணவர்கிட்ட போறாங்க, அவர்கிட்ட போயிட்டாங்க. கபிலத்தில் அங்குள்ள மக்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க சொன்னா,
ருஷ்வான்னு சொன்னா லஞ்சம் கொடுக்குறாங்க. இந்த லஞ்சம் கொடுத்து எப்படியாவது நாம இந்த தர்காவை எப்படியாவது கட்டமாக்கணும்னு சொல்லி மூடிட்டு வந்தாங்க. பலம்மா ஜென்ன அலைஹி லைல், நைட்ல அந்த கொம்புல தூங்குறாங்க. நைட்ல தூக்கம் இருக்கிறது. வஹ்தலத்தல் லலாம், கடுமையான இருட்டில் ஆக்கப்பட்டு விட்டார்கள். அல்ல சதைகள் கல்பு ஃபி ஹாலத்தில் மனாம், ஒரு நாய் வந்து அவர் சொன்ன அந்த மார்பகத்தை கடித்து கொதறுகிறது. நினப்புல செய்யற சொல்லப்பட்டது. அந்த நாயே மனாமல் வந்து உண்மையாகவே கடித்து கொள்வது. 3 நாட்களுக்கு பிறகு அவர் மௌத்தா போயிட்டார். அல்லாஹ் மௌத்தா கிட்ட முடிஞ்சது, கதை முடிஞ்சது. யாருக்கு சவால் பண்றாங்க? பொதுவாக அந்த கனவுக்கு விளக்கத்தை பார்க்கணும். நான் இப்ப கிட்டா பார்த்துருக்கிறேன். அடுத்த வாய்ப்பு வந்து என்ன அந்த கனவுக்கு விளக்கம் இருக்கு. பொதுவாக கனவுக்கு விளக்கம் இருக்கு. அந்த கனவு அந்த மார்பகத்தை நாயை கடிக்கிற கனவு இருக்கா? ஒரு நாய் மார்பகத்தை கடிக்கிறதா என்ன விளக்கம் தான் பார்க்கணும். எதனால் ஏற்படுத்தப்பட்ட? பொதுவாக வந்து பாங்க சொல்ற மாதிரி கனவு கண்டா ஹெஜ்ஜில் பாக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாங்க சொல்ற மாதிரி ஒரு ஆள் ஹெஜ்ஜில் பாக்கி. இது போல வந்து நிறைய இருக்கிறது. ஒரு தாயை மூத்தா போன தாயை, மரணித்து போன தாயை கனவுல பார்த்தா சொன்னா தாய் கஷ்டப்படுறாங்க. அந்த தாயை தாய் தந்தையோ கனவுல பார்க்கிறோம், கபூர்ல இருக்கிற பார்க்கும்போது அந்த கனவுக்கு நாம் தாயிலோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த கனவு வித்தியாசமா இருக்கும். அப்ப கனவு காட்சி வித்தியாசமா இருக்கும். அதாவது மட்டும் இல்லாம கனவுல தலாக்கு சொல்லலாம், நினைப்புல சொல்லக்கூடாது. ஒரு ஆள் கனவுல தலாக்கு சொல்றான்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு சட்டம் வைக்கிறது. வாழ்க்கை நல்லபடியாக போகும். நினைப்புல தலாக்கு சொல்லக்கூடாது. இது போல கனவுக்கு என்ன விளக்கங்கிறது அடுத்த முறையில வர வாய்ப்பு இருந்தா அந்த கனவு விளக்கத்தை பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஅலல்லாஹு பிஜாரி ஃபீ ஹித்மத்தி அவுலியா மின் அஹ்லி இத்திமாம், இந்த ஹிகாயத்தை முடிக்கிறாங்க. மஹமூத் தீபிங்கிறவங்க தான் காயப்பட்டு சேர்ந்தவங்க. இந்த கிதாபை போடுறத கௌரவம் பண்ணாங்க. சங்கைக்குரிய பெரியவர்களே, அதனால சிறப்பிற்குரிய அந்த மகான் அவர்கள் சாமானிய மகான் அல்ல. நம்முடைய எல்லா ஹாயத்தையும் கண்கூட பார்க்கக்கூடிய சிறப்பிற்குரிய மாமனிதர் பாதுஷா நாயகம் அவர்களை சந்திக்க வேண்டும், சியார்த்து போக வேண்டும். அது மட்டுமல்ல, எத்தனையோ அங்க அனாச்சாரம் நடந்தாலும் கூட நாம அதை பார்க்க கூடாது. காஃபி வர்றாங்க வர்றது நல்லது. சவுத்துல அப்பா என்ன செய்வாங்கன்னு சொன்னா நேரம் போனாங்க. போன அப்பாட்ட சொல்றாங்க, பாதுஷா உங்க தர்காவுக்கு வரேன், உங்க தர்பாருக்கு வரேன், எத்தனையோ மக்கள் அனாச்சாரம் பண்றாங்க. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், நீ வந்தா போயிட்டே இருக்கா, நீ வந்தீங்களா சியாரத்தை முடிங்க போயிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க இடம், இன்னைக்கு அப்பா வந்த சவுத்துல அப்பா வந்தா தள்ளி நின்று துவாச்சுவாங்க. இதுக்குன்னு நாகூர்ல ஒரு இடம் இருக்குது, சவுத்துல அப்பா நின்று இடம் இருக்கிறது. அருமையான பெரியவர்களே, எங்கெங்கெல்லாம் அனாச்சாரம் தான் சரி, அதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. வீட்டு ஃபுல்லா மூட்டை ஓடுது வைங்களேன், அதுக்கு வீட்டில் இருக்க முடியும், மூட்டை அகற்ற வேண்டும். அனாச்சாரம் எல்லாருக்கும் உண்டு. அது எந்த அனாச்சாரம் சரியத்துக்கு மாற்றமாக இல்லையா பார்த்துட்டு இந்த முடிக்கு வரும். அருமையான பெரியவர்களே, சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ் மறுமையோட நன்மை செய்வானாக. இந்த மஜ்லிஸை ஏற்படுத்தியவர்கள், ஆரம்ப காலமாக ஏற்படுத்தியவர்கள் ஷுவைப் அவர்கள் மிக காலமாக, ரொம்ப காலமாக 85 நடத்தி வந்தார்கள். அதன் தொடரான நம்முடைய ஹைதர் அவர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு மக்களை சந்தித்து இதற்காக நேர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டு யாருக்கு தகுதாட்சியையும் பார்க்காமல் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த சுப்ஹானஹு அவர்கள் நீண்ட ஆயுசை கொடுப்பானாக, நல்ல சுகத்தை கொடுப்பானாக, இங்கே வருகை தந்த மக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலை தெரிவிப்பானாக, நோயில்ல மாற செய்வானாக, ஆஸ்பத்திரி வாழ்ந்து பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் காலம் முழுமையாக எல்லா மூலசன் நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நம்முடைய ஹாஜியை கவனித்து முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.